உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோக்கள் அனைத்தும் உங்களை உடனடியாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குவலயம் போற்றும் குரல் தந்த கோமானின் தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தோறும் அறிவு என்ற நல்வாக்கினையே முதல் வாக்காக கொண்டு அன்புடன் துவக்கம் செய்கிறோம். மதுரை விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்திலிருந்து ஓவிய நுண்கலை பேராசிரியர் KP கணியன் அன்பான வணக்கம். இப்போது நம்மளுடைய பயிற்சி நிறுவனத்தில் மாணவர்கள் சேர்ந்து பயின்று கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுது இப்போ ஒரு பேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. இந்த 6 மாத டூரேஷனில் படிக்கிறவங்களுக்கு உண்டான பேசிக் சப்ஜெக்ட்ஸு அடிப்படை விதிகள் உள்ளது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாஸ்டர் சப்ஜெக்ட்ஸ். மாஸ்டர்னா என்ன அப்படின்னா ஒரு டிராயிங் மாஸ்டர் லெவலுக்கு நம்ம போய்கிட்டு இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்டேட்டான விஷயங்களை அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாஸ்டர்லேருந்து அடுத்த லெவலுக்கு இப்போ நம்ம போகிறதுக்கு சுப்பீரியர் மாஸ்டர் சப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி. அப்போ அந்த 3 விதமான லெவல், அதாவது பேசிக் லெவல், மாஸ்டர் லெவல், சுப்பீரியர் மாஸ்டர் லெவல் அப்படின்னு 3 சப்ஜெக்ட்ஸில் இருக்கக்கூடிய இந்த 25 வகை பென்சில் வரைகலை பாடத்திட்டங்கள் மற்றும் 5 வகையான பெயிண்டிங் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம 6 மாத டூரேஷனில் தான் நம்ம இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம சொன்ன இந்த 6 மாத டூரேஷனில் பார்த்தீங்கன்னா அதோடைய சிறப்புகளை பற்றி நம்ம ஏற்கனவே பழைய வீடியோக்களில் புறமே நிறைய சொல்லியிருக்கிறோம். இதுக்கு முன்னதாக சொன்ன வீடியோக்களில் நிறைய மாணவர்கள் படித்து சென்ற மாணவர்களுடைய ஃபீட்பேக்குமே நிறைய இருக்குது. இப்போது நம்ம பயிற்சி நிறுவனத்தில் சேரக்கூடிய மாணவர்கள் அனைவருமே இந்த மாணவர்களுடைய படித்து சென்ற மாணவர்களினுடைய ஃபீட்பேக்கை பார்த்துட்டு தான் நம்ம என்ன செய்கிறாங்க ஜாயின் பண்ணிக்கிறாங்க. பட் அவங்களுமே 6 மாதம் படித்து முழுமையாக தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்களும் அந்த பயிற்சி பற்றிய கருத்துரைகளை நம்மகிட்ட என்ன செய்கிறாங்க, பகிர்ந்துக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி பயிற்சி பற்றிய கருத்துரைகளை நம்மளோட பகிரும் பொழுது மற்றவர்கள் அந்த புதியதாக சேரக்கூடிய ஆர்வலர்களுக்கும் மாணவர்களுக்கும் அது ரொம்ப உதவிகரமாக இருக்கிறது. மாணவர்களுக்கு முழுமையாக சொல்லி கொடுத்துறோம். அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் நிறைவான ஒரு பயிற்சி நம்ம முடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு நிறைவு இருக்குது. அதனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பயிற்சியினுடைய முடிவு நிலை இருக்கு இல்லையா, பயிற்சியுடைய முடிவு நிலையில் ரொம்பவுமே சந்தோஷமாக அவங்க ஒரு தன்னம்பிக்கையோடு இருப்பதை நம்ம ஒவ்வொரு பேச்சிலையுமே பார்க்குறோம். அதன் நிமித்தமாக தான் என்ன பண்ணிடுறாங்கனாக்க இந்த ஃபீட்பேக்கை நிறைவாக கொடுக்குறாங்க. நான் ஹேமரூபினி, மதுரை திருப்பரங்குன்றத்துலேருந்து சார்கிட்ட கிளாஸ் வரேன். கோர்ஸுக்கு முன்பும் மற்றும் கோர்ஸுக்கு பின்பும் உங்களுடைய அனுபவம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த கிளாஸ் நான் ஜாயின் பண்ணுற புதுசில் ஒரு நோட்டீஸ் பார்த்து தான் நான் கிளாஸ் பார்த்தேன். ஸோ பார்த்துட்டு கூகுளில் போட்டு நேம் போட்டு சர்ச் பண்ணேன். தென் யூடியூப்பில் பார்த்தேன், நிறைய வீடியோஸ் இருந்தது. என்ன மாதிரியே நிறையா பேர் பேசியிருந்தாங்க. இன்னொன்று ஆனாலும் எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க, ஓகே நம்ம உள்ளே போய் பார்த்தோன்னா தான் நம்மளுக்கு தெரியும், அது வரைக்கும் நம்மளுக்கு அந்த ஒரு இது இருக்காது அப்படின்ற ஒரு ஃபீலில் தான் நான் உள்ளே ஜாயின் பண்ணேன். கிளாஸ் ஜாயின் பண்ணி உள்ளே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கிளாஸ் ஒன்று போச்சு. கிளாஸ் கிடையாது, ஜஸ்ட் இன்ட்ரோ செக்ஷன் ஒன்று போச்சு சார்கிட்ட. ஸோ அப்போயுமே எனக்கு அந்த ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. நம்ம கற்றுக்கிறது போகிறோம் உள்ளே, ஓகே இப்போ உள்ளே வந்துட்டோம், ஆனாலும் மற்ற கோர்ஸ் மாதிரி நம்மதும் இருக்குமோ, அதாவது பேசிக் சொல்லித்தராம சும்மா மேலாப்பில் போயிடுவாங்களோ அந்த ஒரு ஃபீல்டில் தான் நான் உள்ளே ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 2 மந்த்ஸ் போச்சு. 2 மந்த்துக்கு அப்புறம் என்னோட டிராயிங்ஸ் பார்க்குறப்போ ஓகே நம்ம கரெக்டான இடத்துல தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். அதாவது அந்த பேசிக்ஸோட சார் சொல்லி கொடுக்குறப்போ எனக்கு ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட், ஓகே நம்ம கரெக்டான இடத்துல தான் ஜாயின் பண்ணியிருக்கோம், நம்ம எங்கேயும் தப்பு பண்ணலை, கரெக்டாக ஒரு இடத்துல ஜாயின் பண்ணி கரெக்டாக போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஃபீல் எனக்கு 2 மந்த்ஸில் எனக்கு அந்த என்னோட டிராயிங் பார்த்ததுக்கப்புறம் ஃபுல் கான்ஃபிடென்ட் எனக்கு. ஓகே நம்ம கரெக்டான இடத்துல தான் உட்கார்ந்தோம் அப்படின்றது. ஆனால் அந்த 1 மந்த் ஸ்டார்டிங் அந்த 2 கிளாஸஸ் போகவுமே எங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிருச்சு, நம்ம கரெக்டான இடத்துல தான் இருக்கிறோம். ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா, நாம் கரெக்டாக வரைஞ்சிருவோம், நாம் உட்கார்ந்த இடம் கரெக்டு, ஆனால் நம்ம வரைஞ்சிருவோமா அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்துகிட்டே தான் இருந்தது. ஆனால் அந்த 2 மந்த்ஸுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு டிராயிங் சார் வரைய சொல்லி கொடுத்தாங்க. அதை வரைஞ்சதுக்கப்புறம் இது நான் தான் வரைஞ்சேனா அப்படின்ற அளவுக்கு எனக்கே ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயமா இருந்தது.
அகைன் இதை வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஃபுல் ஒரு இது இருந்துச்சு. ஆனால் நான் ஜாயின் பண்ணுறப்போ ஒரு முழு மனசு இல்லாமல் தான் ஜாயின் பண்ணேன். ஆனால் இப்போது எனக்கு வந்து ஃபுல்லாக எனக்கு உள்ள நிறையா இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. பிஃபோர் கோர்ஸ் ஆஃப்டர் கோர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, பிஃபோர் கோர்ஸ் என்னோட ட்ராயிங்ஸ் எல்லாமே ஒரு ஹாபியாக தான் இருந்துச்சு. அதுவும் படம்லாம் எனக்கு வந்து இந்த ரீல்ஸு ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ அவங்க அதெல்லாம் ரியாலிசமாக இருக்கும். அதே படத்தை நான் பார்த்து வரைஞ்சேன்னா அது ஏதோ ஒரு பொம்மைன்ற ஒரு ஃபீல் தான் இருக்குமே தவிர அந்த ஒரு ரியாலிசம் லுக் வந்து வரவே வராது. ஆனால் ஆஃப்டர் கோர்ஸ் நாங்கள் சார் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் எங்களோட ட்ராயிங்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில்லாக ஒரு ரியாலிசமாக இருக்குது. அந்த ரீல்ஸு ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்ததை விட எங்களோட ட்ராயிங்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றது எங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆஃப்டர் கோர்ஸ் வந்து என்னோட ட்ராயிங்ஸில் நிறைய டிஃப்ரென்ஸு. அந்த ரியாலிசம்ன்றது அப்போ தான் எனக்கு உள்ளே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னோட ட்ராயிங்ஸ் எதுவுமே அந்த ரியாலிசமாகவே இருக்காது. எல்லாமே ஏதோ ஒரு பொம்மை மாதிரி இருக்கும். குட்டி குட்டியாக ஏதோ பொம்மை வரைஞ்சி கிறுக்கி வச்ச மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர அந்த ஃபுல்ஃபில்லாக ஒரு ரியாலிசமாக அந்த ட்ராயிங்ஸ் எதுவுமே இருந்தது கிடையாது. ஆஃப்டர் கோர்ஸ் என்னோட ட்ராயிங்ஸ் எல்லாமே ஃபுல் ரியாலிசமாக தான் இருக்குது. ஆசிரியர் பாடம் நடத்தும் விதம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சாரோட வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு டாபிக் எடுத்து சார் வந்து கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கில் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவாங்க. அதாவது மொத்தமாக டம்ப் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவாங்க. இப்போ ஒரு ஸ்டெப்பு முடிச்சு அதில் நாங்கள் கிளாரிஃபை ஆகிட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் போவாங்க. அந்த ஒரு ஸ்டெப்லேருந்து அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கே நாங்கள் எவ்வளோ ப்ராக்டிசஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதும் இருக்குது. ஸோ வந்து சார் ப்ராக்டிசஸ் பண்ணுறதுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் நிறையா கொடுப்பாங்க. இப்போ அந்த டிப்ஸ் எல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரப்போ எங்களுக்கு கொஞ்சம் அந்த ஈஸியாக இருக்கும். அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சிலபஸ் எல்லாம் ஹெவியான சிலபஸ் தான். ஆனால் அது நாங்கள் போகிறப்போ சார் வந்து எங்களை கொண்டு போகிற வே ஆஃப் இது வந்து ரொம்ப ஈஸியாக கொண்டு போவாங்க. இப்போ ஒரு ஸ்டெப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் நாங்கள் கிளியர் ஆகிட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு, இப்போ அடுத்தது கிளியர் ஆகிட்டோம்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப். ஸோ அந்த மாதிரி போகிறப்போ எங்களுக்கு அந்த டம்ப் பண்ண ஃபீல் இருக்காது. நாங்கள் கிளியராக போய்கிட்டு இருக்கோம். அதாவது ஒரு ஸ்டெப் கிளியர் அடுத்த ஸ்டெப் அப்படின்றப்போ அந்த சிலபஸ் வந்து எங்களுக்கு ஃபுல்லாகவே எங்களுக்கு கிளியராக எங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே போச்சு. இதை வந்து எப்படி ப்ரொஃபஷ்னலாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதையும் சார் வந்து ஸ்டார்டிங் அந்த சிலபஸ் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுவாங்க நம்மளுக்கு. ஸோ அதுக்கு அடுத்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் போயிடும். அடுத்து வந்து ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக போகும். நாங்கள் ஃபுல்லாக கிளியர் ஆகிற வரைக்கும் அந்த கிளாஸஸ் நடந்துகிட்டே இருக்கும். நாங்கள் எத்தனை தடவை டவுட் கேட்டாலும் சார் வந்து யோசிக்காமல் எங்களுக்கு வந்து அந்த டவுட் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நாங்கள் வரைகிறோம் அப்படின்னா சார்கிட்ட போய் கொண்டு போய் காட்டுவோம். சார் அவங்க வந்து பேப்பர் எடுத்து பார்த்து கரெக்ஷன் சொல்லுவாங்க. கரெக்ஷன்ஸ்னா இந்த மாதிரி இருக்கு, இது இப்படி மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்றப்போ நாங்கள் மாற்றுறதுக்கும் அது ஈஸியாக இருக்கும். இன்னொன்று சார் வந்து போர்டில் வரைஞ்சி சொல்லி கொடுத்ததை விட எங்களுக்கு பேப்பரில் வந்து டேரெக்டாக வரைஞ்சி சொல்லி காட்டுவாங்க. போர்டில் வரைகிறப்போ அது ஜஸ்ட் ஒரு தியரி கிளாஸ்ன்ற மாதிரி ஒரு ஃபீல்டில் போகாது. போர்டில் வரைகிறப்போ நம்மளுக்கு வந்து அந்த பென்சில் ஹேண்டிலிங் அப்படின்ற விஷயம் வந்து ட்ராபேக் ஆகும். இப்போ அதுவே வந்து ஒரு பேப்பரில் சார் வரைகிறாங்க அப்படின்னா சார் பென்சில் ஹேண்டில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஸோ நாங்களும் பென்சில் எல்லாத்தையுமே அந்த மாதிரி ஹேண்டில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அது ஒரு பெரிய விஷயம் எங்களுக்கு வந்து சார் வந்து பேப்பரில் வரைஞ்சி காட்டினது. அந்த மாதிரி சார் கிளாஸஸ்குள்ளே நாங்கள் போயிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு அந்த என்விரான்மெண்ட்டே ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்க ஃபீலே இருக்காது. ஒரு நல்ல ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். கிளாஸஸ் வந்து நல்லா நாங்கள் ஃப்ரீயாக இருப்போம். மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். ஒரு மாதிரி அந்த கிளாஸ் ரூம்குள்ளே போனாலே கிளாஸ் ரூம்குள்ளே வந்துட்டோம் இனி அவங்க சொல்கிறதா கேட்கணும் அந்த ஒரு ஃபீல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க சார். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கிளாஸஸ் எல்லாமே போகும். நாங்கள் டவுட்னா யாராவது கேட்டுக்கலாம், இல்லை எங்களுக்கு வேறு ஏதோ ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும், சார்கிட்ட ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா சார் எங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு நாள் எங்களுக்கு வந்து அது கிளாஸ்ன்ற ஃபீலே எங்களுக்கு இருக்காது. எங்களை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் நல்ல ஒரு ஃப்ரீ என்விரான்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சார் எங்களுக்கு நிறையா சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் கிளாஸஸ் எல்லாமே போகும். இப்போ அந்த மாதிரி நாங்கள் டவுட்டு அப்படின்னு சொல்லி சார் கிட்ட கேட்டோம்னா எத்தனை தடவை டவுட் கேட்டாலும் சொல்லி தருவாங்க. இப்போ நாங்கள் ஒரு படம் வரைஞ்சிட்டு போகிறோம், அந்த படத்தில் வந்து தப்பு இருக்குது அப்படின்னா இங்கே தப்பு இருக்குன்னு சுற்றி மட்டும் காட்ட மாட்டாங்க, இந்த தப்பை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு சேர்த்து சொல்லிடுவாங்க. அந்நியாருமே ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு வர சொல்லி சார் வந்து எங்கள் பேப்பர்லேயே அந்த நாங்கள் பண்ண மிஸ்டேக்கை எங்கள் பேப்பரில் சாரே போட்டு கொடுத்துருவாரு. இந்த தப்பு இருக்குமா, இதை மாற்றிக்கோங்க, இப்படி மாற்றணும் அப்படின்றதையும் சேர்த்து சொல்லிடுவாங்க. அப்படின்றப்போ அந்த தப்பை நம்ம திரும்பவும் பண்ண மாட்டோம். அகெயின் இன்னொன்று என்னென்னா பார்த்து பண்ணுறதுக்கு எங்களுக்கு நல்லா சொல்லணும்னா எங்களுக்கு சார் ட்ரெயின் பண்ணது. இப்போ நாங்கள் ஒரு படம் கொடுத்தா பார்க்காம வரைவோம். அந்தளவுக்கு சார் வந்து ட்ரெயின் பண்ணிட்டாங்க எங்களை.
இன்னொன்று ஸ்டார்டிங்லேயே சார் வந்து அந்த தப்பை எப்படி பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதையும் சேர்த்து சொல்லிடுவாங்க. அப்படின்றப்போ மிஸ்டேக்ஸ்ன்றது கம்மியாயிடுச்சு, எங்களுக்கு ஈஸியாக நாங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டோம். 6 மாத கால ஓவிய நுண்கலை பயிற்சிக்கு பின்பு நம் நாடு மற்றும் வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு சிலபஸ் எடுக்கிறாங்க சார் அப்படின்னா, அந்த சிலபஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த சிலபஸ், அதாவது அந்த டாபிக்ஸ் வந்து சிலபஸ் டாபிக் வந்து எங்கெங்கே யூஸ் ஆகும், எங்கெங்கே இது வந்து கமர்ஷியல் யூஸில் இருக்குது, அது எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதையும் சார் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுவாங்க. ஸோ எங்களுக்கு இப்போ அந்த டாப்பிக்கில் நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டோம் அப்படின்னா, நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா, எங்களுக்கு அது எந்த டாபிக் வந்து எங்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்கோ அந்த டாபிக் வந்து நாங்கள் முழுமையாக கற்றுக்கிட ஆரம்பிச்சிடுவோம். இப்போ அந்த டாபிக் நாங்கள் முழுமையாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, ஃபுல்லாக நாங்கள் அதாவது இப்போ ஒரு டாபிக் கொடுத்து ஒரு இது வரைய சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் போய் டேரெக்டாக உட்காந்து வரைஞ்சிடுவோம். எந்த வித ரெஃபரன்ஸும் எங்களுக்கு தேவை கிடையாது, யார்கிட்டையும் கேட்கணுன்ற அவசியமும் கிடையாது. ஏன்னா சார் வந்து எங்களுக்கு அந்த ட்ரிக்ஸையும் சொல்லிட்டாங்க. அதாவது எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்கணும், எந்த ஃபீல்டில் இது ஒர்க் ஆகுன்றதும் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நாங்கள் ஜாபுன்னு போகிறது இந்த டாப்பிக்கை இங்கே கொண்டு போகணும் அப்படின்றது எங்களுக்கு கிளியராக தெரியும். அதனால அப்போ ஜாபுன்னு நாங்கள் போகிறோம் அப்படின்னா எங்களுக்கு இந்த டாபிக் கிளியராக தெரியறப்போ அங்கே ஜாபில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம். அகெயின் அவங்க அந்நேரமே ஒரு பேப்பரோ இல்லை ஒரு பென்சிலோ கொடுத்து எங்களை வரைங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் வரைஞ்சிருவோம். ஸோ ஜாபுன்றதை நாங்கள் தேடி போகிற மாதிரி இல்லை, நாங்கள் போனால் கட்டாயம் ஜாபு அந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து சார் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா எங்கே போனால் அதுக்கு ரிலேட்டடான ஜாப் கிடைக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ டேரெக்டாக அங்கே போகணும் அப்படின்னா நம்மளுக்கு கட்டாயம் அந்த ஜாப் நம்மளுக்கு தான் அப்படின்றது நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வெளியில் வர மாதிரி இருக்கும் ஜாப்ஸ் எல்லாமே. ஸோ இது ஒரு விஷயம் அந்த சார்கிட்ட எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தந்த டாப்பிக்கு இந்தந்த ட்ராயிங்ஸ்ன்னு போயிடுவாங்க. ஆனால் எந்த இன்ஸ்டியூட்லேயுமே இந்த டாபிக்ஸை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத சொல்ல மாட்டாங்க. எப்படி யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதை சொல்ல மாட்டாங்க. இப்போ ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாபிக் எங்கே யூஸ் ஆகும், எதுக்கு யூஸ் ஆகும், யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா தான் அதை நம்ம அப்ரோச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்க்குறப்போ சார் வந்து இங்கெங்கே யூஸ் ஆகும், இந்தந்த ஃபீல்டில் யூஸ் ஆகும்னு சொல்கிறப்போ நம்ம டேரெக்டாக அவங்க அப்ரோச் பண்ணி நம்ம ஜாபுன்றதை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். சொல்கிறப்போ இப்போ நாங்கள் வந்து அந்த கோர்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான ஜாப்ஸ்லேயே நாங்கள் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ நாங்கள் அதுக்கு ரிலேட்டடாக தேடி போகிறப்போ எங்களுக்கு வந்து அது ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா எங்களுக்கு வந்து அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற அளவுக்கு சார் வந்து எங்களுக்கு ட்ரெயின் பண்ணிட்டாங்க. இன்னொன்று வந்து நாங்களும் அதில் நிறையா ஒர்க் பண்ணிட்டோம். ஏன்னா சார் வந்து ஒர்க் பண்ணாமல் அந்த டாபிக் நகட்ட மாட்டாங்க. இப்போ நாங்கள் அது சார் ஒரு கிளாஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து நாங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்றத செக் பண்ணிகிட்டே தான் போவாங்க. ஸோ அப்படின்றப்ப நாங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுவோம். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் போகிறப்போ எங்கள் ட்ராயிங்ஸை பார்க்குறப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க எடுத்துப்பாங்க. ஆனால் இப்போ நாங்கள் ஜாபுன்னு நாங்கள் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. அதுவே எங்களை தேடி வர அளவுக்கு நாங்கள் வந்து டெவலப் ஆகிட்டோம் அப்படின்றது பெரிய விஷயம். பயிற்சியில் 2 வித ஓவிய நுண்கலை பற்றி எங்களிடம் பகிருங்கள். சாரோட சிலபஸே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது மற்ற கிளாஸஸ்க்குன்னு போனீங்கன்னா பென்சில் கலரிங், ஆயில் கலரிங், பென்சில் ஸ்கெட்ச் இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாரோட சிலபஸுமே வந்து 2 தான் இருக்கும். சுப்பீரியர்னு ஒன்று வச்சுருப்பாங்க, மாஸ்டர் சுப்பீரியர். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ எங்களுக்கு வந்து விஷயங்கள் வந்து நாங்கள் கெயின் பண்ண விஷயங்கள் வந்து நிறையா. இன்னொன்று இன்ஃபர்மேஷன்ஸ் நாங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கெயின் பண்ணோமோ அதை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சார் வந்து எங்களுக்கு அந்த கைடன்ஸ் வந்து நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராக்டிஸஸ் வந்து எப்படி நீங்கள் பண்ணணும், இப்போ நீங்கள் வந்துட்டு சும்மா இந்த டைமுக்கு நீங்கள் பண்ணாதீங்க, ஒரு கொஞ்சம் டைமிங் எடுத்து பண்ணுங்கள், இவ்வளோ டைம் நீங்கள் டியூரேஷன் எடுத்துக்கோங்க, அந்த அதாவது நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான கைடன்ஸுமே வந்து சார் வந்து எங்களுக்கு கிளியராக கொடுத்தாங்க. இப்போ இந்த டைமுக்குள்ளேருந்து இந்த டைமுக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கோங்க, இவ்வளோ நேரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த ஷீட்டில் பண்ணுங்கள், இந்த மாதிரி பென்சில் ஹேண்டில் பண்ணுங்கள், ரவுண்டு போடுறதுக்கே சார் வந்து சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. ரவுண்டு போடுறோன்னா அந்த கையை வச்சு எப்படி வச்சு போடணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு வந்து நிறையா இங்கே வந்து கெயின் ஆச்சு எங்களுக்கு. பயிற்சியினை ஆன்லைன்லேயோ தபால்லையோ கற்றுக்கொள்ள முடியுமா, விளக்குங்கள். ஆன்லைன் கிளாஸஸ் பற்றி கேட்டால், ஆன்லைன் கிளாஸஸ் அதாவது எல்லா கோர்ஸுமே வந்து நம்ம ஆன்லைனில் வந்து பண்ண முடியாது. சில கோர்சஸ் வந்து நம்ம நேரில் வந்து படித்தா மட்டும்தான் அது வந்து ஃபுல்ஃபில்லாக நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். இப்போது நீங்கள் ஆன்லைனில் நமக்கு மற்ற கிளாஸஸ் எப்படின்னு தெரியாது. நம்ம கிளாஸோட கோர்சஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா,
கொஞ்சம் அதாவது ஹெவியான சிலபஸஸ் தான் எல்லாமே. ஸோ அப்படின்றப்போ நம்ம நேரில் வந்து கற்றுக்கிட்டா தான் நிறையா விஷயங்கள் தெரியும். இப்போது பென்சில் ஹேண்ட்லிங்லேருந்து பேப்பர் எப்படி யூஸ் பண்ணணும், எக்ஸாம் பேட் எப்படி வச்சு ட்ரா பண்ணணும், அதாவது நம்ம வரைக்கிற ஷீட்டே வந்து என்ன பொசிஷனில் வைக்கணும், எப்படி வச்சா அந்த டிராயிங் வந்து நம்மளுக்கு விசிபிள் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது கொண்டு சார் சொல்லி தருவாங்க. பென்சில் ஹேண்ட்லிங்குமே சார் சொல்லி தருவாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம ஆன்லைனில் பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு அது கிளியராக தெரியும் அப்படின்றது தெரியல. தெரியுன்றது தெரியலன்றத காட்டிலும் ஒன்றுமே தெரியாது, அதான் ஃபேக்ட். இப்போது எங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, இப்போ நாங்கள் ஒரு 1 hour நாங்கள் கிளாஸ்க்கு லேட்டாக வந்தோம் அப்படின்னாலே சிலபஸ் வந்து எங்களுக்கு நிறையா போன ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா சார் வந்து நிறையா சொல்லுவாங்க, குட்டி குட்டியாலாம் எங்களுக்கு போகாது. ஒரு கொஞ்சமாக இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அது போகாது, நிறையா போய்கிட்டே இருக்கும். இப்போது 2 days தான் கிளாஸ் அப்படின்னா மார்னிங் டு ஈவினிங் இருக்கும். அந்த மார்னிங் டு ஈவினிங் வந்து எங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நாங்கள் வெளியில் போயிட்டு வந்தாலே எங்களுக்குள்ள நிறையா விஷயங்கள் வந்து மிஸ் பண்ண ஒரு ஃபீல் வந்து வந்துடும். மற்ற கிளாஸஸ்லேயும் நம்ம கிளாஸுக்கும் அதாவது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ மற்ற கிளாஸுன்னு நம்ம பார்க்குறப்போ அவங்க வந்து சொல்லிக் கொடுக்க பக்கத்தில் உட்காந்து சொல்லிக் கொடுப்பாங்களா, இல்லை ஒரு மெத்தடு போகிறாங்க அப்படின்னா அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ஓப்பனாக சொல்லுவாங்களா அப்படின்றதுலாம் தெரியாது. ஆல்ரெடி நான் 2 இடத்துக்கு போயிருக்கேன். ஆக்சுவலாக அது வந்து அந்தளவுக்கு எனக்கு ஓப்பனாலாம் அவங்க சொல்லி கொடுக்கல. சும்மா பார்த்தோமா வரைஞ்சோமா அந்த ஒரு பேசிஸ்லேயே தான் போச்சே தவிர நாங்களாம் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு சோர்ஸ் வந்து அங்கே கிடைக்கல. இந்த விஷயங்கள்லாம் வெளியில் வேறு ஒரு இன்ஸ்டியூட்டில் சொல்லி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியலை. ஆனால் சார்கிட்ட வந்து இது எல்லாமே நாங்கள் வந்து கற்றுக்கிட்டோம், நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். இப்போ நாங்கள் 1-2 சொல்கிறோம் அப்படின்னா 1-2 தான் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா எங்களுக்கு நிறையா வந்து உள்ளே வந்து நிறையா இதாகிடுச்சு. சார் வந்து எங்களுக்கு என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றது வந்து நிறையா உள்ளே கிடைக்கும் எங்களுக்கு. நாங்கள் இப்போ சொன்னோம் அப்படின்னோன்னா இதில் பத்தாது அப்படின்ற அளவுக்கு எங்களுக்கு வந்து நிறையா சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த 6 மாதத்தில் நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை வந்து ஒரு 2 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் வீடியோக்குள்ளே எங்களால் சொல்ல முடியாது. ஒவ்வொரு கேள்விக்கும் நாங்கள் பதில் சொல்கிறப்போ எல்லாத்தையும் மொத்தமாக டம்ப் பண்ணி நாங்கள் சொல்ல முடியாது. நிறையா விஷயங்கள் வந்து சார் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இப்போ நாங்கள் உள்ளேயே இருக்கிறோம் அப்படின்னா இப்போ ஆன்லைன் வரப்போ அந்த ஃபீல் வந்து எப்பயுமே அது ஃபீல் பண்ண முடியாது. நெட்வொர்க் இஷ்யூஸ் வரும். இப்போ தபாலெலாம் படிக்கிறாங்கன்னா புக்கு தான் வருமே தவிர புக்கை பார்த்து நம்ம எப்படி கற்றுக்க முடியும், அந்த மாதிரிலாம் இது வந்து செட் ஆகாத ஒரு கோர்ஸ் இது. அதாவது நம்ம சார்கிட்ட வந்து நம்ம கற்றுக்கிறது வந்து செட் ஆகாத கோர்ஸு. சில விஷயங்கள் நேரில் தான் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா நேரில் தான் வந்து கற்றுக்கணும். ஆன்லைன் அப்படின்றது சுத்தமாக சாரோட சிலபஸுக்கும் சாரோட டிக்ஸு நம்ம இதுக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னா ஆன்லைன் வந்து சுத்தமாக செட் ஆகாது. நம்மளுக்கு அது முழுமையாக வேணும், ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வேணும் அப்படின்னா ஆன்லைன் கோர்ஸை தாண்டி நம்ம ஆஃப்லைன் வந்தால் மட்டுமே நம்மளுக்கு அது வந்து ஃபுல் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு கோர்ஸ் வந்து நம்மளுக்கு கைக்கு வந்து கிடைக்கும். பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்கும் சலுகைகள் மற்றும் பாடத்திட்ட முறைகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கோர்ஸஸ் அதாவது சார்கிட்ட இருக்க சிலபஸில் என்னென்னா அப்படின்னா 4 ஃப்ரீ புக்ஸ் கொடுத்துருவாங்க சார். இப்போ அந்த புக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு டவுட்டு ஏதோ ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா எப்போ அந்த புக்கை எடுத்து நம்ம பார்த்தாலுமே ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கிற மாதிரி அந்த புக்கில் இருக்கும். ஸோ 4 புக்குமே ஒர்த்தான புக்கு. ஒர்த்தான புக்குனா இவ்வளோ கம்மியான இருக்குது, அது வந்து ஒர்த்தான விஷயம். ஒரு புக்கை எடுத்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு பஞ்ச் ஆஃப் சிலபஸ் இருக்கும். ஸோ இப்போ அந்த சிலபஸில் எங்களுக்கு எப்போ டவுட் வந்தாலும் அந்த புக்கை எடுத்து பார்த்தோன்னா எப்போ அதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் ஒரு டவுட்டு அப்படின்னு அந்த புக்கை எடுத்து பார்த்தோன்னா அந்த புக்லேயே நம்மளுக்கு வந்து நிறையா விஷயங்கள் வந்து வந்துடும். ஸோ இது ஒரு விஷயம். ஆனால் அந்த புக்கில் என்ன அப்படின்னா சார் சொல்லி கொடுத்தா மட்டும்தான் அந்த 4 புக்கும் புரியும். எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த புக்கை அதாவது சிலபஸ் எங்களுக்கு தெரியாமல் ஒரு டீச்சிங் சார் கொடுக்காம அந்த புக்கை எடுத்து நாங்கள் பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்றது எங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அதை சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த புக்கை பார்க்குறப்போ அந்த புக்குக்குள்ளே எங்களுக்கு அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரியும். அந்த மாதிரி இருக்கும் அந்த 4 புக்கும். அகைன் வந்து மெட்டீரியல்ஸ், இப்போ மெட்டீரியல்ஸ் எல்லாம் நாங்கள் எப்படி வாங்கணும் அப்படின்னா சார்கிட்ட தான் சொல்லிடுவோம். இப்போ எங்களுக்கு ஒரு கலர் பென்சில்ஸ் வேணும், இல்லை வாட்டர் கலர்ஸ் வேணும், ஆயில் கலர்ஸ் வேணும் அப்படின்னா சார்கிட்ட வந்து நாங்கள் சொல்லிடுவோம். சார் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சார் தான் வந்து எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க மெட்டீரியல்ஸை. இப்போ சார் எங்களுக்கு வாங்கி கொடுக்குறப்போ ஒரு அமௌண்ட் வந்து நார்மலாக வாங்குகிற ப்ரைஸை விட கம்மியான ப்ரைஸில் வந்து நாங்கள் வாங்கிப்போம். இப்போது ஒரு 200-215 வாங்குகிற ப்ராடக்ட் வந்து எங்களுக்கு 50 rupeesலேருந்து 60 rupees வந்து ரிடக்ஷன் ஆகிடும். அப்படின்றப்போ அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருந்துச்சு. அதாவது மெட்டீரியலுக்குன்னு காஸ்ட் வந்து நாங்கள் அதிகமாக செலவு பண்ணலை.
ஃபீஸ் போக எங்களுக்கு மெட்டீரியல் காஸ்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா சார் வந்து மோஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் வந்து ரிடக்ஷன் ப்ரைஸில் வந்து எங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. அகெயின் இன்னொன்று என்ன அப்படின்னா, மெட்டீரியல்ஸ் வந்து பெயிண்டிங்லாம் எங்களே வந்து க்ரியேட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் போகிறோம் மற்ற கிளாஸஸில் தான் வந்து அந்த பெயிண்டிங் வந்து நம்மளுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம். அதாவது இப்போ ஆயில் பெயிண்ட் அப்படின்னா அது கிளாஸ் பெயிண்ட்டுக்குலாம் வரப்போ சார் வந்து எங்களை உட்கார வச்சு சொல்லி கொடுத்தாங்க. அதாவது கிளாஸ் பெயிண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண சொல்லி கொடுத்தாங்களே தவிர கிளாஸ் பெயிண்ட்டை வாங்கி நாங்கள் பழகலை. கிளாஸ் பெயிண்டெல்லாம் வந்து நாங்கள் கிளாஸ் வாங்கி கிளாஸ் பெயிண்ட்டு வந்து நம்ம தனியாக வாங்குவோம். கிளாஸ் பெயிண்ட் வந்து இப்போ நம்ம வாங்கினோன்னா அது ஒரு ப்ரைஸ் வரும். சார் வந்து எங்களுக்கு அது செய்கிறதுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படின்றப்போ நாங்கள் எப்போ கிளாஸ் பெயிண்டிங் எடுத்து நாங்கள் பண்ண ஆரம்பித்தாலும், எப்போ எடுத்து அந்த பெயிண்டிங் பண்ணுறோம் அப்படின்னாலும் நாங்களே மெட்டீரியல்ஸ் க்ரியேட் பண்ணிப்போம். நாங்கள் வெளியில் போய் வாங்க தேவை இருக்காது. ஸோ எங்களுக்கு இது ஒரு விதமான ஒரு பெனிஃபிட்டாக இருந்துச்சு சார் கிட்ட. இன்னொன்று வந்து ஃபீஸ் அப்படின்ட்டு வரப்போ, ஃபீஸ் வந்து எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஃபீஸ் கட்டிட்டோம் அப்படின்னா அதை விட்டு நம்ம விலகவே மாட்டோம். ஓகே நம்ம காசு பே பண்ணிட்டோம், அதுக்காகவாவது நம்ம கிளாஸ் போகணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவோம். அகைன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீஸ், அதாவது சார் கிட்ட இருந்து என்ன அப்படின்னா, இப்போ ஃபீஸ் வந்து 25,000 மொத்தமாக எங்களால் பல்காக கட்ட முடியாது அப்படின்னா நாங்கள் வந்து மந்த்லி பேசிஸில் வந்து நாங்கள் சார் கிட்ட வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அமௌண்ட் கொடுத்தோம். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி அமௌண்ட் கொடுத்தப்போ அது எங்களுக்கு ரொம்ப பெரிய பேர்டனாகவும் தெரியல. ஸோ ஃபீஸும் கரெக்டாக ஸ்ட்ரக்சராக கொடுத்துட்டோம். இன்னொன்று அந்த 25,000க்கு ஒர்த்தான கோர்ஸ் அப்படின்றது வந்து எங்களுக்கு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க சார். ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம். 25க்கு ஒர்த்தான விஷயன்றதையும் தாண்டி 25க்கும் மேலே தான் எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. 25க்கு கேக்கு மேலேயும் தான் எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. இப்போ இதே கோர்ஸ் நான் வெளியில் போய் பண்ணுறேன் அப்படின்னா ரேட் வந்து கூட சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குமா அப்படின்றது தெரியல. ஆனால் சார்கிட்ட இருந்ததில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கெயின் பண்ணிக்கிட்டோம். ஃபீஸுமே எங்களுக்கு கம்மியான ஃபீஸு. மற்ற எல்லா இடத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ ஃபீஸ் கம்மியான ஃபீஸு, சிலபஸ் அதிகமான ஒரு ஹெவி சிலபஸ்ஸை ஒரு ஈஸியான மெத்தடில் கொண்டு போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறப்போ பெஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபீல். அதாவது நம்ம ஒரு போய் சேர்ந்தோம் அப்படின்னா அது ஒரு பெஸ்ட்டான ஒரு இடத்துல நம்ம சேர்ந்துருக்கோம் அப்படின்றப்போ நம்மளுக்கு வந்து அது ஒரு விதமான சந்தோஷம் இருக்கும். அந்த ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஃபுல் சந்தோஷம் வந்து எங்களுக்கு இந்த கோர்ஸ் முடிகிறப்போ அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. நல்லா சொல்லணும்னா அந்த ஒரு 2 மந்த்லேயே எனக்கு வந்து ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஓகே நம்ம பெர்ஃபெக்டான ஒரு இடத்துல ஜாயின் பண்ணியிருக்கோம், கரெக்டான ஒரு இடத்துல கரெக்டான பாத்தில் நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஃபீல் வந்து எனக்கு வந்துருச்சு. வெகு தொலைவில் இருந்து இந்த 6 மாத கால பயிற்சியில் சேரும் ஆர்வலர்களுக்கு தங்களின் ஆலோசனை. ஆக்சுவலாக இங்கே இந்த இன்னும் கிளாஸஸ்க்கு வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வருவாங்க. ரொம்ப தூரத்தில் எங்கள் பேட்சில் வந்து ஒரு பொண்ணு வந்தாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, சாத்தூர்லேருந்து வருவாங்க. அந்த பொண்ணு அவள் மார்னிங் ட்ரெயினில் வந்துட்டு ஈவினிங் ட்ரெயின்லேயே போவாங்க. ஆனால் அவள் ஒரு நாள் கூட அது டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளாஸ் லீவ் போட்டதே கிடையாது. ஏன்னா அவளோட இது வந்து லேர்னிங் ப்ராசஸ் வந்து எனக்கு வேணும் அந்த ஒரு மைண்ட் செட்டில் அவள் இருந்தாலே தவிர இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி வரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே அவளுக்கு இல்லை. ஆக்சுவலாக அவளுக்கு வந்து ஒரே டார்கெட்டு, நம்ம கற்றுக்கணும், நம்ம பெர்ஃபெக்டாக கற்றுக்கணும். இப்போ கரெக்டான இடத்துல வந்து இருக்கிறோம் அப்படின்றப்போ அதை முழுமையாக கற்றுக்கணுன்ற ஒரு இதில் வந்து அவள் மைண்ட் செட் வந்துருச்சு. ஸோ அந்த ட்ராவலிங்கு ரொம்ப தூரம் அப்படின்றத ஒரு விஷயமாவே கன்சிடர் பண்ணல. இப்போ யாரை அடுத்து வந்து ஜாயின் பண்ணாலும் இப்போ ஒரு விஷயம் கற்றுக்கிற போகிறோம் அப்படின்னா அந்த ட்ராவல் அது வந்து ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம பெருசாகவே எடுத்துக்கக்கூடாது. நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை நோக்கி நம்ம போய் தான் ஆகணும். ஸோ அதுக்கு எஃபெக்ட் போட்டு தான் ஆகணும். அப்படின்னா தான் அது வந்து நம்மளுக்கு வந்து ரீச் ஆகும். நம்ம தூரமாக இருக்குது, பக்கத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும், ஆன்லைனில் இருந்தால் நல்லாயிருக்கும், ஆன்லைனில் நம்ம வீட்டிலேருந்தே கற்றுக்கலாம் அப்படின்னாலும் அந்த ஒரு ஃபீல் வந்து கிடைக்கவே கிடைக்காது. நேரில் வந்து கற்றுக்கிறது அது வந்து பெரிய விஷயம். இப்போ ஒரு விஷயம் கிடைக்குது, நம்மளுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்குது அப்படின்னா அதை நோக்கி நம்ம போனால் தான் அந்த பொக்கிஷம் கிடைக்குமே தவிர இங்கேயே இருந்துட்டு அந்த பொக்கிஷம் நம்மளை வந்து விழுகுமா அப்படின்னு கேட்டால் அந்த பொக்கிஷம் நம்மளை வந்து விழுகவே விழுகாது. ஸோ நாம் வந்து அந்த தூரம் அப்படின்ற விஷயத்த வந்து பெருசாக எடுத்துக்காம பக்கத்தில் நோக்கி போனாலும் அது நம்மளுக்கு கிடைக்கும். ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோர்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாரீங்க. உங்களுக்கு முழு நம்பிக்கைன்றது கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம், ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஒரு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இருக்கும்.